டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மிரர்ல போய் உங்கள பார்த்தா, "இது நானா?" அப்படின்னு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. உடனே ஒரு பிளான போட்டுருவோம். உடனே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. வீட்ல போய் சொன்னா, "அப்பப்பா வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. இப்படிதான் இருக்கும். நெறைய சாப்பிடணும்." அட்வைஸ் போட்டு தாக்கிடுவாங்க. அவங்க சொல்ற இன்டென்ஷன் கரெக்ட் தான். பட் ஹெல்த்தியா சாப்பிட்டுக்கிட்டே கூட நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். பிரெக்னன்சிக்கு அப்புறம் யூசுவலா குழந்தை அழுதுட்டே இருக்கும், ஃபீட் பண்ணணும், தூங்க வைக்கணும். உங்க தூக்கம் கெடும். ஆல்ரெடி உங்க பாடி ஹார்மோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்தது எனர்ஜி கம்மியா ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி நடக்கும்போது வெயிட் லாஸ் இருக்காது, வெயிட் கெயின் தான் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, மீல்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டான சாப்பாடை கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. நியூட்ரிஷியஸ் ஃபுட் நிறையா எடுத்துக்கோங்க. ஜிம்முக்கு தான் போகணும்னு இல்லை, வீட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ நடக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகுவீங்க. உங்கள் பாடி வெயிட் கெயின்ல இருந்து வெயிட் லாஸை நோக்கி நகரும். ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி டைமில் பொறுமையாக தான் வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் ஒரு நியூ மாமா இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க.